ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 10 மாதங்கள் பல சுக போகங்களை மறந்து தன் வயிற்றில் சுமந்து பெற்ற தன் பிள்ளையை மறக்கவே முடியாது. ஆனால் சில சூழ்நிலைகள், சில நிகழ்வுகள் நேரிடும் போது தன் பிள்ளைகளை விட்டுவிடக்கூடும், தள்ளிவிடக்கூடும், மறந்துவிடக்கூடும். தகப்பனும் தாயும் தங்கள் பிள்ளைகளை மறந்தாலும், தள்ளிவிட்டாலும், கைவிட்டு விட்டாலும் நமது ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார், மறக்க மாட்டார். எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெக்காய் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ராஜாவை கொலை செய்ய போகிற சதியை தெரிவிக்கிறான். அது உண்மை என்று கண்டறியப்பட்டு அவர்களை ராஜா தூக்கிலிடுகிறான். அவர்களுக்கு பதில் மொர்தெக்காயை உயர்த்துவதற்கு பதிலாக ஆமான் என்கிற மனுஷன் உயர்த்தப்படுகிறான். மொர்தெக்காய் வருந்தி இருக்கக்கூடும். தனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லையே, ராஜா நான் செய்த உதவிக்கு பதில் செய்யவில்லையே, ராஜா மறந்து விட்டார் என்று நினைத்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை. ராஜாவுக்கு தூக்கம் வராமல் செய்து கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் செய்து வாசிக்கச் சொன்னான். அதில் ராஜாவை கொலை செய்ய நினைத்த சதியை குறித்து மொர்தெக்காய் ராஜாவுக்கு அறிவித்தான் என்று எழுதியிருந்தது. இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்டான். செய்யப்படவில்லை என்று அறிந்து மொர்தெக்காய்க்கு சகல கனமும் மேன்மையும் கொடுத்தான். ஆம் பிரியமானவர்களே, மொர்தெக்காயின் தேவன் நம்முடைய தேவன். ஜெபம். ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையை நினைத்தருளும். ஆமென்.